ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்பீடியா. நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அவெஞ்சர் டூம்ஸ்டேல உள்ள டாப் 5 கேஸ்டிங்ஸ் தான். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேஸ்டிங் யாருன்னா சார்ல்ஸ் சேவியர். இதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸாக வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தில் இவரை வந்து பார்த்துருப்போம். இவர் கடைசியாக நடித்த படமும் இதுதான். இவர் வந்து அடுத்து நடிக்க போகிறதா நிறைய தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க நம்ம ரூசோ பிரதர்ஸ். இவர் இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்பேண்ட் படங்களில் வருவார். இப்போ இவர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நடிக்கார். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வின்டர் சோல்ஜரு. ஸோ இவர் நிறைய படங்களில் பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு கேப்டன் அமெரிக்கா, ஃபர்ஸ்ட் அவெஞ்சர், வின்டர் சோல்ஜர், சிவில் வார், ஏகப்பட்ட படம். மெயினாக குறிப்பாக கேப்டன் அமெரிக்கா இப்போது வந்து பிரேவ் நியூ வேர்ல்டில் கூட இவர் வந்திருக்காரு. ஸோ இவரும் வந்து நடிக்க போகிறதா சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அடுத்து யாருன்னா நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த். எல்லாருக்குமே தெரியும், இவர் வந்து தோர் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நடிக்க போகிறதா அஃபிஷியலாகவே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் வந்திருக்கு. ஸோ இவர் வந்து பழைய தோராக தான் வரப்போகிறாரு. ஆனால் வேறு ஒரு கேரக்டர் பண்ணுறதா இவருக்கு வந்து கொடுக்கவே இல்லை மார்வல் ஸ்டூடியோஸ். ஸோ அதில் மூணாவது யாருன்னா நம்ம லோக்கி. ஆக்சுவலி நம்ம டாம் ஹிடில்ஸ்டன் தான் சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து லோக்கி சீரீஸே கடைசியாக அவர் நடித்த மார்வல் சீரீஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கி எப்படிடா மார்வல்குள்ளே வருவான் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி வாரில் தேனோஸ் லோக்கியை போட்டு தள்ளினதுக்கப்புறம் என்கேமில் வந்து லோக்கி டெசர்ட்டை எடுத்து தப்பிச்சு போய் டிவிக்குள்ளே மாட்டினதான் ஒரு பெரிய விஷயமே. ஸோ அதுலேருந்து அவர் எப்படி மல்டிவர்ஸை காப்பாற்றுறது, அப்படி தான் லோக்கியோட முன்னோக்கம் போகுது தவிர. ஸோ மார்வல் ஸ்டூடியோஸ் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்க வீடியோவில் இவர் பேரும் இருந்தது. ஸோ ஃபைனலி யாருன்னா ராபர்ட் டவுனி ஜூனியர் என்கிற ஆர்டிஜே. அவர் இதுக்கு முன்னாடி அயன்மேன் கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தார். அது எல்லாருக்கும் மக்களுக்கு பிடிச்சிருந்து. இப்போ பார்த்திங்கன்னா அவர் டாக்டர் ட்ரூமா நடிக்க போகிறாரு. அதுவும் மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அதுவும் ரூசோ பிரதர்ஸ் வேறு யார் இது செட் ஆக மாட்டாங்கப்பா, இவர் தான் கரெக்டாக டாக்டர் டூமா நடிக்கணும்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அயன்மேனே அந்தளவுக்கு நல்லா ப்ளே பண்ணியிருக்கும் போது ஒரு ஹீரோ கேரக்டராகட்டும் அதுவும் டாக்டர் டூமா இவர் ப்ளே பண்ண மாட்டாரா? அந்தளவுக்கு இவரோட வில்லன் ஆக்டிங்கை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதான் நான் சொன்ன அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட டாப் 5 கேஸ்டிங்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.